உங்கள் வீட்டில் சேமியா யாருமே சாப்பிட மாட்டாங்களா? அப்போ நான் சொல்கிற டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணி இப்படி ஒரு சேமியாவை ஸ்பெஷலாக செஞ்சு கொடுங்க. உங்கள் வீட்டில் விரும்பி விரும்பி லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த சேமியா பார்த்தீங்கன்னா கிச்சடின்னு சொல்லுவாங்க. நிறைய சைவ விருந்தில் காலையில் உணவுக்கு இது டிஃபனில் வந்து சைடாக வைப்பாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா எந்த வித சைடிஷே இல்லாமல் அவ்வளோ டேஸ்ட்டாக ருசியாக இருக்கும். ஸோ இந்த சேமியாவை எப்படி டேஸ்ட்டாக நம்ம ஈஸியாக செய்யலான்றதை பார்த்திலாம். நான் சொல்கிற டிப்ஸுகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க என்னென்ன டிப்ஸுன்றதை பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. நீங்க எந்த பிராண்ட் சேமியாவா இருந்தாலும் சரி ஒரு கப் எடுத்துக்கலாம். இந்த சேமியால ஒரு அரை ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து நல்லா வறுத்துக்கோங்க. இது தாங்க முத டிப்ஸ். நம்ம நார்மலா எத்தனை மாதிரி நம்ம சேமியா செஞ்சாலும் சேமியானாவே நம்ம வீட்டில் பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் சாப்பிடவே மாட்டாங்க. ஆனால் இது போல் சேமியா செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே அடிக்கடி வந்து மார்னிங் டிஃபனுக்கு கண்டிப்பாக கேட்பாங்க இந்த சேமியாவை. இந்த சேமியா கிச்சடியில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து சேமியாவை இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனிஷாக லைட்டாக பொன்னிறமாக வறுத்துருங்க. இந்த மாதிரி வறுத்து இதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எந்த பாத்திரத்தில் நீங்கள் செஞ்சீங்களோ அதே பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் நெய் மட்டும்தான் நம்ம சேர்க்க போகிறோம். ஒரு ஸ்பூன் கடுகுளுந்தம் பருப்பு சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா பொரியட்டு. ஒரு 2 பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் மட்டும் போடுங்க. பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வெங்காயத்தை மெலிசாக ஸ்லைஸாக கட் பண்ணி இதில் போடுங்க. நல்ல கோல்டன் ப்ரௌனிஷாக வரட்டும். இப்போ ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டு ஒரே ஒரு தக்காளி பழம் புளிப்பு சுவைக்காக நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிடுங்க. இதில் ஒரே ஒரு கேரட்டும் ஒரு 3 பீன்ஸ் மட்டும்தான் பொடிசாக சாப் பண்ணி போட்டிருக்கோம். லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு இதையும் வதக்கிடுங்க. எந்த கப்பில் சேமியா அளந்தீங்களோ அதே கப்பில் வந்து 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு கப்புக்கு 2 கப்பு தாங்க அளவு, பர்ஃபெக்டான அளவு. ஸோ தண்ணி வந்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இப்போ அரை ஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம காய்கறியும் கொஞ்சம் வெந்திருக்கும். இதில் வந்து நம்ம ஆல்ரெடி வறுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா சேமியா, இதை வந்து இதோட ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம பொன்னிறமாக வறுத்து வச்சுருக்க சேமியா செய்ய போகிறோம். இந்த மாதிரி வறுத்து செய்யும் போது சேமியா வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே டைம் இந்த சேமியா கிச்சடி பார்த்திங்கன்னா பிரியாணி லெவலுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இதில் இஞ்சி பூண்டு எதுவுமே சேர்க்கலை. சில பேர் இஞ்சி பூண்டு ஸ்மெல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக சேர்த்துக்கலாம். ஒரு ஃப்ளேவருக்காக நமக்கு கிச்சடிக்கு தேவை கிடையாது. ஸோ இது நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதக்க நல்லா இந்த வெஜிடபிள்ஸோட இந்த சேமியா வந்து ரொம்ப ஒரு சூப்பராக வந்து பொங்கல் மாதிரி நல்லா வந்து குழைய வேகும். ஸோ இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம சொன்ன தண்ணி அளவுகளை நீங்கள் கரெக்டாக செஞ்சிங்கன்னா பொங்கல் மாதிரி ரொம்ப குழையவும் இருக்காது, அதே டைம் ரொம்ப விதையாகவும் இருக்காது. கரெக்டான பர்ஃபெக்டான அளவு தான் நான் சொல்லியிருக்கேன். ஒரு கப் சேமியானா நீங்கள் 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து சேமியா வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ வெள்ளை சேமியா நீங்கள் எப்படி தான் சேமியா செஞ்சாலும் உங்கள் வீட்டு பசங்க ஓடி போயிடுவாங்க. சேமியானாவே வேணான்னு சொல்லுவாங்க. இனிமேல் நோ சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி சேமியா செய்யும் போது இந்த சேமியா கிச்சடிக்கு ரொம்பவே அடிக்ட் ஆகிடுவாங்க. இது பார்த்திங்கன்னா தக்காளி சட்னி, சாம்பார், அதுக்கப்புறம் இதில் வந்து தேங்காய் சட்னி எது வேணாலும் வச்சு சாப்பிடலாம். ஒரு பர்ஃபெக்டான வந்து ஒரு சைடிஷாக இருக்கும். ஆனால் நம்ம பார்த்திங்கன்னா இன்றைக்கி செஞ்சுருக்க சேமியா வந்து இந்த மாதிரி வந்து டேஸ்ட்டாக செஞ்சுருக்கிறதுனால நமக்கு சைடிஷே தேவை கிடையாது. அடுக்கடுக்காக சேமியா பேக்கெட் வாங்கிட்டு அதை யூஸ் பண்ணாமல் சேமியானாவே போர் அடிக்குது அப்படின்னு சொல்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை நீங்கள் சேவ் பண்ணிட்டு நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. நமக்கு இப்போ பர்ஃபெக்டாக சேமியா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்கும் போதே வேறு லெவலாக இருக்குது. அப்படியே நான் இங்கிட்டு வச்சுட்டு திரும்புறதுக்குள்ளே எங்கள் வீட்டு குட்டீஸ் வந்து ஓடி வந்து சேமியானாவே ஓடி போகிறாங்க. லைக் பண்ணி சாப்பிட்டாங்க. ஸோ இந்த சூப்பரான ஒரு சேமியா கிச்சடி வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணி நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.